adverbs என்ன ஒரு verb என்ன describe பண்றது adverb. So adverb to add information about situations using only and hardly. This is part 1. So part 2 இருக்க வீடியோக்கு நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். part 1ல நம்ம இப்போ என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னு கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். Hi, I'm Sneha. Welcome to Capshine. Capshine is a revolutionary learn together English fluency program. Capshineoட English கற்றுக்கிறது is easy, quick, fun, affordable and effective. We promise a brand new you in 6 months or less. Okay, so first of all, adverbs na enna? Adverbs is to add information about situations. Okay, they modify either verbs or adjectives. Okay, so எப்படின்னு பார்க்கலாம். Today is hot அப்படின்னு சொன்னாலே we understand that இன்னைக்கு வந்து ரொம்ப the weather வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அதாவது ரொம்ப ஹாட்டாக இருந்ததுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ரொம்ப 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 ஹாட்டாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? டுடே இஸ் வெரி ஹாட். ஓகே, ஷீனா சிங்ஸ், அது நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஷீ சிங்ஸ், ஹீ டான்ஸஸ். பட் தென் இங்கே என்ன நம்ம சொல்கிறோம்? ஷீனா சிங்ஸ் ஸ்வீட்லி. we are describing how she sings. So we are describing the verb sings with a quality, with like a adjective. So we are saying she sings sweetly. So that is how we create these sentences. Okay, so first வந்து to add information about situations. Okay, so give information about extent of an action. அதாவது I know her, I hardly know her. அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? எனக்கு அவ்வளோவா தெரியாது, எனக்கு ஒரு அளவுக்கு அவங்களை தெரியும், அவ்வளோதான். ஸோ இட்ஸ் நாட் தட் அவங்களை தெரியவே தெரியாதுன்னு இல்லை, ரொம்ப தெரியும்னும் இல்லை. தெரியும், ஓகே, எனக்கு அவ்வளோவா தெரியாது அவங்கள அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு மாதிரி தெரியும். ஸோ அவ்வளோதான். அந்த ஒரு சின்ன ஒரு எக்ஸ்டென்ட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு we say hardly. Okay, degree to which an action is performed. ஸோ இங்கே வந்து I am pleased to meet you சொல்லப்போது நம்ம என்ன சொல்கிறோம்? hey, I'm happy to meet you or I'm very pleased to meet you. So I'm very pleased to meet you சொல்லப்போது we are expressing ourselves more இல்லையா? degree to which an action is performed. So I am very pleased, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை மீட் பண்ணுறதுல அப்படின்னு நீங்கள் சொல்லப்போது we say very pleased. So we use very to describe how much, அதாவது ஒரு எந்த லெவலுக்கு நம்மளுக்கு வந்து அந்த சந்தோஷம் கொடுத்ததுன்றதை இங்கே நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம். இங்கே வந்து ஹார்ட்லி யூஸ் பண்ணிவிட்டு we say எனக்கு அவ்வளோவா தெரியாது அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்காக we say hardly. ஓகே, ஒன்லின்ற வார்த்தை நம்ம நிறைய கான்டெக்ஸ்டில் யூஸ் பண்ணலாம். எங்கெல்லான்னு பார்க்கலாம். before the main verb is a doing action. Okay, so I have only been to Hampi once. So inga ungaloda main verb vandu been, so we use only before this. Okay ngla, so I have only been to Hampi once. Sanya only attended the last 5 minutes of the meeting. So again inga vandu attended becomes your verb, adukku munnadi நம்ம வந்து இங்க only யூஸ் பண்ணிருக்கோம். Okay, நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். அகேன் ஒன்லி வச்சு வேறு என்னெல்லாம் சென்டென்சஸ்? பிஃபோர் அ நவுன் ஃப்ரேஸ். ஓகே, ஜாஸ்மின் ஒர்க்ஸ் ஒன்லி ஆன் சாட்டர்டேஸ். ஸோ ஆன் சாட்டர்டேஸ் இஸ் யோர் நவுன் ஃப்ரேஸ். அதுக்கு முன்னாடி we say only. Navi gets only a small salary for the work she does. So small salary here is your noun phrase. அதுக்கு முன்னாடி நம்ம only யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்னெல்லாம் கான்டெக்ஸ்டில் யூஸ் பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கேப்ஷன் 30-day ஃப்ரீ ட்ரையலோட ஒரு சின்ன ரிமைண்டர் கொடுக்குறேன். உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து இன்னும் ஃப்ளூவெண்ட்டாக கான்ஃபிடென்ட்டாக டெவலப் பண்ணி அந்த லாங்குவேஜை ரொம்ப ஈஸியாக பேசணும்னு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா capshine.com இல்லை கேப்ஷன் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த 30-day ஃப்ரீ ட்ரையலில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, லைவ் கிளாஸஸ் நிறையா நீங்கள் அட்டென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து இன்டெப்த்தாக உங்களுக்கு வந்து புரியும். நாங்கள் வந்து பர்சனலைஸ் கோச் வச்சுருக்கோம். ஸோ we can give you customized feedback. உங்களுக்கு எப்போல்லாம் வந்து நீங்கள் இஃப் யூ ஃபீலிங் கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்கோ ஆர் நீங்கள் ஸ்டக் ஆகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க போது we can give you customized feedback. அண்ட் உங்களுக்கு வந்து மந்த்லி ஃப்ளூவன்சி ட்ராக்கரும் இருக்குது. ஸோ நீங்களே வந்து ஒரு மந்தில் நம்ம வந்து எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோன்றதை கீப் அ ட்ராக் ஆஃப் இட். ஸோ உடனே போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்ம ஒன்லி
பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஒன்லி வந்து வேறு எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் டு பிகின் அ சென்டென்ஸ். ஓகே, ஸோ ஒன்லி காஃபி இஸ் சர்வ்ட் ஹியர். அதாவது இங்கே வெறும் காஃபி மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்கிறோம்? ஒன்லி காஃபி இஸ் சர்வ்ட் ஹியர். ஸோ வி யூஸ் ஒன்லி அட் த பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ். ஒன்லி த மேனேஜர் கேன் ஆஃபர் டிஸ்கவுண்ட்ஸ் டு கஸ்டமர்ஸ். ஸோ இப்போ நான் அங்கேயும் வேலை பண்ணுறேன், நான் அங்கே எம்ப்ளாயாக இருந்தாலும் என்னால் வந்து கஸ்டமருக்கு வந்து எதுவுமே கொடுக்க முடியாது, எந்த டிஸ்கவுண்ட்டுமே கொடுக்க முடியாது. ஒன்லி த மேனேஜர் கேன் கிவ். ஸோ அகேன் வி பிகின் த சென்டென்ஸ் வித் ஒன்லி. ஓகே, ஸோ அகேன் ஒன்லியை நம்ம வந்து நவுன் ஃப்ரேஸுக்கு முன்னாடி, மெயின் வேர்புக்கு முன்னாடி, அப்புறம் ஒரு அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி வந்து நம்ம யூஸ் பண்ணுறது இன்றைக்கி கற்றுட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து ஆஸ் அன் அட்ஜெக்டிவ் ஸோ எப்படி யூஸ் பண்ணலாம்? தி ஒன்லி திங் யூ கேன் டூ நவ் இஸ் apologize. My only mistake in the interview was forgetting to tell them about my specialist qualifications. So again இங்கே வந்து mistake is your noun adjective. So இந்த ஒரு கான்டெக்ஸ்டில் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி we use only. So this is sentence formation for only. Okay, next என்னன்னு பார்த்தீங்கன்னா quiet. quietனா என்ன? quiet வேறு, இது இன்னொரு quiet. ஸோ அதாவது வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் இல்லாமல் நடுவில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறது வந்து குவைட். ஸோ எக்ஸாம்பிள் என்னன்னு பார்க்கலாம். ஐ கோ டான்ஸிங் குவைட் ஆஃபன். ஐ கோ எவ்ரிடே ஆர் ஐ கோ ரெகுலர்லின்னு கிடையாது, ஆர் ஐ டோன்ட் டான்ஸ்னும் இதோட அர்த்தம் கிடையாது. ஐ கோ டான்ஸிங் குவைட் ஆஃபன்னா எப்போல்லாம் என்னால் முடியுமோ அப்போல்லாம் நான் வந்து போயிட்டு வருவேன் அப்படின்ற அந்த அர்த்தம். மெல் குவைட் லைக்ஸ் ராணி. ஸோ மெல்க்கு வந்து ராணினா எல்லாமே அப்படின்ற ஒரு அர்த்தமும் கிடையாது, மெல்லுக்கு ராணியை பிடிக்காதுன்ற அர்த்தமும் கிடையாது. மெல் லைக்ஸ் ராணி, அதுக்கு நடுவில் ஒரு இது இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நம்ம இங்கே டிஸ்கிரைப் பண்ணுறோம். There were quite a lot of people at the pool. ஸோ நம்மளால் வந்து கவுண்ட் பண்ண முடியல, பட் அட் த சேம் டைம் வந்து ரொம்ப கம்மியாகவும் இல்லை, நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம் இங்கே, பட் நாட் too many or too less. ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட்